கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடலாம். ஒவ்வொரு நாளும் அவர்தான் நம்முடைய பலன், அவர்தான் நம்முடைய கேடகம், அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லி. அவரிடத்தில் தான் உதவிகள் உண்டு, அற்புதங்கள் உண்டு. ஆகவே இந்த காலை நேரத்தில் நீர் என் பலன் என்று பாடலாம். பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி. விடுவித்து என்னை மீட்டவரே, விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன். காலை நேரத்தில் அவரை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி. இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுங்க, ஆண்டவரே விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவர், நன்றி. என்னை விடுவித்து விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து பாடலாமா? உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர், ஆமென், இயேசு ராஜா நீரே. நீரன் பலனும், நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தே. நீரன் பலனும் என் கேடகம், ஆமே, உம்மைத்தான் நம்பி இருந்தே. சகாயம் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மையே உம்மை போ
போற்றுகிறோம். நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன். எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு நல்ல மனநிலையை தாரும். கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு பலன் கொடுக்க நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் ஊழியத்திலும் அப்பியாசப்படுத்துகிற வார்த்தைகளாய் கர்த்தர் தந்து எங்களை தைரியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவர் பிரகாசம் அடைய பண்ணுவீராக. உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய தியானத்திற்காக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நமக்கு பலத்தை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். நம்முடைய தேவனாலே எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள், யாரும் செய்ய முடியாத காரியங்களையும் நம்முடைய தேவனால் கூடும். நம்முடைய தேவன் அவர் செய்கிறது மாத்திரமல்ல, நம்மையும் பலப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வாசித்தோமே, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த வசனத்தை நீங்கள் நன்கு கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பாருங்க, என்னை பலப்படுத்துகிற அவர் பலனுள்ளவர் தான். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் இங்கு பவுல் சொல்லும்போது இந்த வார்த்தையை கவனிங்க. எனக்கு பலன் உண்டு. என்ன பலன் உண்டு? என்னால் எதுவும் செய்ய முடியாது. சுயமாய், சுய அறிவோடு, சுய பலத்தினால் எந்த காரியத்தையும் நம்மால் இந்த உலகத்திலே செய்துவிட முடியாது. ஆனால் கிறிஸ்து தருகிற பலத்தினால், கிறிஸ்துவின் மூலமாய் அவர் நம்மோடு இருப்பதினால், அவர் பலத்தினால் நம் காரியங்களை ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவரை சார்ந்து கொண்டு வாழும்போது தான் நம்முடைய காரியங்களில் ஜெயம் உண்டாகும். இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு பலப்படுத்தும் தேவன். நான் செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஆண்டவர் பலனுள்ளவர் தான். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆனாலும் தேவன் நம்மையும் பலப்படுத்தி நடத்த வல்லமை உள்ளவர். நம்மையும் பலப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் மிக விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னால் ஒன்றும் அல்ல, ஆனால் கிறிஸ்துவினால எனக்கு பலன் உண்டு. என் பலத்தினால நான் ஜெயிக்க முடியாது. என் பலத்தினால இந்த ஓட்டத்தை ஓடிவிட முடியாது. நீதியின் காரியத்தை ஜெயித்துவிட முடியாது. கிரீடத்தை வென்றுவிட முடியாது. எனக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்தை ஜெயமாய் ஓடிவிட முடியாது. நமக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவு கொடுக்கிற பலத்தினால் தான்
நாம் வெற்றி கொள்ள முடியும். அதனால தான் இங்கே பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் ஒரு பலவீனத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்த அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 29வது சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 29வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவன் தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுக்கிறார்னா, சமாதானத்தை மாத்திரம் கொடுப்பதல்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலனை கொடுக்கிறவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அந்த பலத்தை வைத்து எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்க முடியும், எந்த காரியத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவர் தம்முடைய பலனை நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு பாருங்களேன், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்ப சோர்ந்து போகிற நேரத்திலாம் அவர் ஒரு மனிதனுக்கு பலன் கொடுக்கிறார். முதல்ல பார்த்தோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு, தம்மை நம்பி வந்த ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, பலனையும் கொடுத்து தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். 2வது வாசித்தோமே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, தம்முடைய பலத்தை கொடுத்து பலப்படுத்தி நம்மை நடத்த அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவன் தரும் 3 பலன்களை நாம் பார்த்து நாம் ஜெபித்து நாம் கடந்து போக போகிறோம். இந்த காலை நேரத்தில் தேவன் கொடுக்கிற 3 பலன்கள், இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும், பெரிய காரியங்களை தேவனுக்காக இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சுய பலத்தினாலோ அல்லது சுய அறிவினாலோ அல்லது மற்றவர்கள் நமக்கு செய்கிற உதவினாலோ மாத்திரம் அல்ல, தேவன் கொடுக்கிற பலத்தினால் மாத்திரமே நம்முடைய காரியங்களில் ஜெயம் உண்டாகும். இதை ஒரு நாள் நாம் மறந்து போய்விடவே கூடாது. இந்த உலகத்தில் கொடுக்கிற பலனெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான். இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற மனிதனுடையத்திலிருந்து வருகிற பலன் எல்லாம் குறிப்பிட்ட அளவுதான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பலன் அது வெற்றியை கொடுக்கும். அந்த பலத்திலே வல்லமை உண்டு. ஒரு 3 பலன்களை பார்த்து நாம் கடந்து போக போகிறோம். முதல் காரியம், ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி வரும்போது, அவரை பலனாய் கொள்ளும்போது எப்படிப்பட்ட பலனை கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை, பாருங்க, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி வரும்பொழுது, அவரை பலனாய் வைத்து கொள்ளும் போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற முதல் பலன் எப்படிப்பட்ட பலன் என்றால், பலவீனத்தில் அவர் பலனை தருகிறார். நிறைவாய் இருக்கும்போது பலனை கொடுக்கிறேன்னு அங்கே சொல்லப்படலை. ஒரு மனிதன் குறைவாய் இருக்கும்போது, சோர்ந்து போய் இருக்கும்போது, தைரியம் இழந்து போகும்போது, சில நேரங்களில் நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையில் ஒரு மனிதன் காணப்படும் போது, சோர்ந்து இருக்கும்போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுத்து அவனை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் மனிதர்களால் வந்த தோல்விகள், மனிதர்களால் ஏற்பட்ட நஷ்டங்கள், நம்பினவர்களால் பட்ட ஏமாற்றங்கள்,
இது நிமித்தமாய் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் விடுவோம். அப்ப சோர்ந்து போகும்போதெல்லாம் அவர் தம்முடைய பலவீனத்திலே தம்முடைய பலனை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி ஒரு மனிதனை பலப்படுத்துகிறார். அதே போல தான் இந்த காலை நேரத்தில் சூழ்நிலைகளை நாம் அறிவோம். இன்றைக்கு அநேக மனதில் ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு சோர்ந்து போன நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? வாசிங்கள் ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. பாருங்களேன், நான் உன் தேவன் ஆணித்தரமா சொல்லிட்டு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஏன்னா நான் உன் தேவன். அவரை தேவனாய் நம்ம வைத்திருக்கும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியம் பலப்படுத்தி அவனுக்கு உதவி செய்கிறார். எந்த நேரத்தில் உதவி செய்கிறார்? சோர்ந்து போன ஒரு நேரத்தில், பயந்த ஒரு நேரத்தில். நம்ம முதல்ல வாசித்தோமே 2 கொரிந்தியர் 12:2 பலவீனத்தில், எப்ப நம்ம சோர்ந்து போய் நிற்கும்போது தம்முடைய பலனை கொடுக்கிறார். நிறைவான நேரத்தில் அல்ல, குறைவாய் இருக்கும்போது அவர் பலன் தருகிறார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஒரு பயத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களேயானால், முதலில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். பலவீனத்திலே தம்முடைய பலனை அவர் தருவார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 51வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 51வது வசனம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். நல்ல கவனிங்க, தாவீது கையில ஒண்ணுமே இல்லை, கோலியாத் நிற்கிறானே, எப்படி இதை ஜெயிக்க முடியும்? கவலைப்படல, கர்த்தர் கொடுத்த பலத்தினால் கோலியாத்தை வெல்ல முடிந்தது. இந்த காலை நேரத்தில் நான் பலவீனன், எனக்கு ஒன்றும் இல்லை, சோர்ந்து போயிட்டேன், பயந்து இருக்கிறேன், திகையோடு இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும்போது, அவரே பலன் என்று சொல்லும்போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பலவீனத்தில் பலனை கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம், எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவைகளை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, பாருங்களேன், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு, எதிரிகள் வந்து நிற்கிறாங்க, யோசேபாத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த எதிரிகள் முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை. கோலியாத்தை மறைமுகமாயோ அல்லது நேரடியாகவோ தாக்குவதற்கு தாவீதுகிட்ட எந்த பலனும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை பலப்படுத்தினதினால், முன்பு கரடி, முன்பு சிங்கம், பல காரியங்களை கொடுத்து பழக்கப்படுத்தி ஆண்டவருடைய பலன் தாவீதுக்குள்ளே இருந்ததுனால கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது. இங்கு யோசேபாத் ராஜா சொல்லுகிறாரு, எனக்கு எதிரிகள் வந்து நிற்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, இவர்களுக்கு எதிர்த்து நிற்கவோ எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. இந்த காலை நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல், ஐயோ என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமல் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு முதல்ல ஆண்டவர் கொடுக்கிற பலன், உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார்.
என்ன நடந்து தெரியுங்களா? வசனம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இந்த யுத்தத்தை ஆ, பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று பாருங்க, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிற காரியம், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். எதிரிகள் வந்துட்டாங்க, ஐயோ என்ன செய்வது, எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல, நான் என்ன செய்கிறதுன்னு குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருப்போம் என்றால், ஆண்டவர் பலனாய் நாம் தரித்து கொள்வோம் என்றால், நம்முடைய பலவீனத்திலே அவர் பலன் தந்து அவரே நின்று ரட்சிப்பை காட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது ஆ, நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி பாருங்க, வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். ஆ, அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பாருங்க, அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். எவ்வளவு வேதனையான விஷயம். சிம்சோன் யார் தெரியுங்களா? ஒரு தேவனா ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில செய்த தவறினால, தன்னுடைய வாழ்க்கையில தேவன் வேண்டாம் என்று சொன்னதையும் செய்த தவறினால தோல்வி வந்தது, அபிஷேகம் குறைந்து போனது, வாழ்க்கையில பலத்த காரியங்கள் எல்லாம் மாறி போனது. வேடிக்கை காட்டும் பொருளை போல, பலனெல்லாம் இழந்து சாதாரணமான ஒரு மனிதனை போல ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை அங்க பார்க்கலாம். வேடிக்கை பொருளாக்க அளவுக்கு சத்துரு கொண்டு வந்து வைத்து விட்டான். யோசித்து பாருங்க. ஆனால் அவன் ஜெபிக்கிறான் தேவ சமூகத்தில். நீங்க வாசித்து பாருங்கள் 30வது வசனம். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேல் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். சற்று யோசித்து பாருங்களேன். அவன் உயிரோடு இருந்து அவன் செய்த காரியங்களை காட்டிலும் அவன் பலத்துக்காய் ஜெபித்த போது, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் சிம்சோனை போல ஏதோ ஒரு தவறினால நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த சில ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு மேன்மையான காரியத்தை இழந்து போய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இந்த காலை நேரத்தில் சிம்சோனை போல ஒருவேளை தோல்வி அடைந்திருப்பீர்களே, நான் ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாறி நம்முடைய வாழ்க்கையில பலத்தை இழந்திருப்போம் என்றால், சிம்சோனை போல நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை எனக்கு புதிய பலத்தை தாரும், எனக்கு ஒரு பலத்தை தாரும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்க. நீங்கள் இருந்த செய்த காரியத்தை விட அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். வாசித்தோமே, அவன் உயிரோடு இருந்த நாட்களில் செய்ததை விட அன்றைக்கு செய்தது அதிகமாக இருந்தது. அதே போல இதுவரைக்கும் செய்யாத காரியத்தை ஆண்டோடைய பலத்துக்காய் நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பலத்தையே சார்ந்து கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லும்போது, அந்த நேரத்தில் நான் பலவீனன், என்னால் முடியாது, என்னால் இது எதையும் செய்ய முடியாது. யோசேபாத் ராஜ் சொல்றாரு, எனக்கு பலன் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நின்று கொண்டு ரட்சிப்பை காண்பாய். இங்கு நம்ம வாசித்தோமே, நியாயாதிபதிகள்ல சிம்சோனுடைய வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை, வேடிக்கை பொருளாய் நினைத்தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுத்தார். அதே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே, கிதியோன் சொல்றார் பாருங்க, ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. பாருங்க, மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். எப்படி தன்னை ஒரு தாழ்த்தி அங்க சொல்றார் பாருங்களேன். என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டிலும் நான் சிறியவன். ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு, என்னால் எதுவும் செய்ய முடியாது, எப்படி ஆண்டவரே நான் ரட்சிப்பேன்,
எப்படி ஆண்டவரே இது என்னால் முடியும்? கிதியோன் நீங்க கேட்குற இதெல்லாம் சாத்தியப்படுமாண்டு? நானே பயந்து ஒடுங்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் குடும்பம் எளியது, என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்த விட நான் ரொம்ப சிறியவன். ஒரு தாழ்மை நிறைந்த காரியத்தோடு, ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு உட்கார்ந்து எப்படி நடக்கும் ஆண்டவரே என்கிற ஒரு காரியத்தை இங்கே கிதியோன் வைக்கிறதை பார்க்கலாம். ஆனால் கிதியோன் அங்கே பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போப்பா. ஆண்டு சொல்றதை பாருங்களேன், பராக்கிரமசாலி. அவனோ பயந்து கொண்டு இருக்கிறான். இது எப்படி ஆக ஆண்டவரே, நான் எப்படி ரட்சிப்பேன்? அவங்க என்னோட பலத்தவங்க, அவங்க என்னோட பராக்கிரமசாலிங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எளியவன், நான் சிறியவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு தான் கர்த்தர் பலத்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு என்னால் முடியாது, இது நடக்காது, இது வாய்க்காது என்று சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் அந்த பலவீனத்தில் கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுத்து நடத்துவார். இந்த பலத்தோட போ. எந்த பலத்தோட போ? கிதியோனுக்குள் இருக்கிற பலம் அல்ல, இந்த பலன் எனக்குள் கிறிஸ்து என்கிற பலத்தோடு போ. பிலிப்பியர் 4:13 வாச்சமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் தரும் பலத்தினாலே எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். கிதியோனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. இருக்கிற இந்த பலத்தோட போ. ஏன் தெரியுமா? இந்த பலன் யார் பலன் தெரியுமா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அவர் அனுப்பும்போது, அவர் கூட இருக்கும்போது, அவர் நம்மை தைரியப்படுத்தும் போது எந்த காரியத்தையும் ஜெயிக்க நம்மால் முடியும். கடைசியாக சொல்லுகிற லூக்கா 22வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 43வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்க. தாவீதை பலப்படுத்தி கோலியாத்தை ஜெயிக்க வைத்தார். இரண்டாவது, யோசேபாத் ராஜா எதிரிகளுக்கு பயந்திருந்த போது எனக்கு பலன் இல்லை என்று சொல்லும்போது அந்த மனிதனை பலப்படுத்தி இரட்சிப்பை கட்டளையிட்டார். இங்கு சிம்சோன் எல்லா பலனும் இழந்து ஒரு வேடிக்கை போல ஒரு தோல்வியின் அனுபவத்தில் இருந்த ஒரு மனிதன் ஜெபித்த போது அந்த மனிதனுக்கு பலத்தை கொடுத்து அந்த மனிதன் உயிரோடு இருந்த நாட்களில் செய்ததை காட்டிலும் கடைசியிலே செய்தது அதிகமாய் இருந்தது. கிதியோனை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரே, ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நான் எளியவன், நான் சிறியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து உன்னால் முடியும் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி தேவன் நடத்துகிறதை இங்கு நம்ம பார்த்தோம். இங்கு நான் வாசித்தோமே, லூக்கா 22:43 வசனத்தில், அப்பொழுது வானத்திலிருந்தே ஒரு தூதன் தோன்றி அவரை, யாரை? இயேசுவை பலப்படுத்தினான். நம்முடைய இரட்சகர் சரீரத்தில் பலமுள்ளவர், நம்முடைய இரட்சகர் ஆவியிலும் பலமுள்ளவர். ஆனால் எதில் பலவீனமாக இருக்கிறார்னா உணர்வுகளில் பலவீனமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட உணர்வு என்றால், பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்படுக பொழுது இந்த உணர்வு வந்த உடனே, இந்த உணர்ச்சி வெளிப்பட்ட உடனே அவரால் அதை தாங்க முடியல. மற்ற சிலுவையை குறித்து கலக்கம் அல்ல, சிலுவையை குறித்து அவர் பயப்படலை, கலங்கலை. அவருக்கு என்னன்னா, பிதாவின் முகம் தனக்கு முன்பாக மறைக்கப்பட போகிறது. உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் அவர் மேல் சுமக்கும் போது அங்கே பிதா தன் முகத்தை மறைக்க வேண்டும். இத்தனை நாட்கள் பிதாவின் முகத்திலே பார்த்தவர், இன்னைக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட போகிறது என்ற உடனே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் சொல்லுவார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினா. அவரால் முடியலை, என்ன செய்வதென்று தெரியல. ஆண்டவரே, உங்கள் முகம் மறைக்கப்படுமா? ஒரு உணர்வுகள் அடிப்படையில் ஒரு சோர்ந்து போய் இருந்தார். ஆனால் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இருப்போம் என்றால், அன்றைக்கு அவருக்கு தூதன், ஆனால் இன்றைக்கோ நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அவரே தம்முடைய பலத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பலப்படுத்துகிறார் அப்படின்ற சாதாரண விஷயம் அல்ல. அவர் எப்படி பலப்படுத்துகிறார்னா, தம்முடைய பலத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம், தடுமாற்றத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், என்ன செய்வது என்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் பலவீனத்திலே
அவர் பலன் பூரணமாய் விளங்கும். பிலிப்பியர் 4:13 சொன்னபடி பவுல் சொல்றது போல இன்னைக்கு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து நடத்துகிறவர். இன்றைக்கு எனக்கும் அவர் பலன் கொடுத்து நடத்த அவர் வல்லமை உள்ளவர். கிதியோனுடைய வாழ்க்கையில பலன் கொடுத்து அவனை தைரியப்படுத்தினார். யோசேபாத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு தைரியத்தை கொடுத்து பலப்படுத்தினார், ஜெயத்தை கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில கோலியாத் என்கிற ஒரு பெரிய ஒரு கலக்கம் வந்தது. ஆனால் அதை தாண்டி அவர் கொடுத்த பலத்தினால் கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். கிதியோனுடைய வாழ்க்கையில என்ன செய்வேன் ஆண்டவரே என்று பயந்த நிலைமையில இருக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பலத்தை கொடுத்து பெரிய ரட்சிப்பை, மீதியானியரை முறியடிக்க கூட அளவுக்கு தேவன் கிருபைகளை கொடுத்தார். நம்முடைய இரட்சகர் யோசித்து பாருங்க, அவரும் பலப்படுத்தப்பட்டார். இந்த காலை நேரத்தில் நம்மையும் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 3 காரியங்களை சொல்லுவதாக சொன்னேன். ஒரு கருத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். மீதி 2 கருத்துக்களை பின்னாட்களை நாம் பார்க்கலாம். விருப்பம் உள்ளவங்க கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு வேணும். சோர்ந்து போய் நீங்க இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, நான் சோர்ந்து போயிட்டேன். என்னோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் நான் சந்தித்த தோல்விகள், என் வாழ்க்கையில் நான் பட்ட அவமானங்கள், ஒருவேளை எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, நான் எளியவன், நான் சிறியவன், என்னால் இது முடியாது, என்னால் இந்த காரியத்தை தாண்டி செல்ல முடியாது, ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது என்ன செய்யறதுன்னு தெரியல, எதிரிகள் முன்பதாக நிற்கிறாங்க, ஒரு பெரிய சவால் முன்பதாக நிற்கிறது. இந்த சவாலை ஜெயிக்க வேண்டும், இந்த சவாலிலே வெற்றி பெற வேண்டும், இல்லைனா யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய காரியத்தை ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு வெற்றியாளனாய் மாறணும், எனக்கு பலன் வேணும், எனக்கு தைரியம் வேணும்னு கேட்குறவங்க இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, நிச்சயமாய் பலப்படுத்தி அவர் சகாயம் பண்ணுகிற தேவன். நம்ம பாடணுமே, அவர்தான் பலன், அவர்தான் நமக்கு சகாயம், உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும், குறைவாய் அல்ல. வாசித்தோம்ல இந்த வசனம் பாருங்க, பூரணமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவில்லாமல் கொடுக்கிறவர். கொஞ்சம் பலன் கொடுத்துட்டு அல்ல, அல்லது ஒரு பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஏற்ற பலன் அவர் கொடுக்க மாட்டார். ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான பலன் அல்ல, அவர் கொடுக்கிற பலன் பூரணமாய் இருக்கும். பூரணம்னா அதை ஜெயிக்கிறவரை கர்த்தர் பலனை தருவார். கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு தாவீதுக்கு கொஞ்சம் பலன் அல்ல, அவரே பலனாய் இருந்து ஜெயிக்க விளைச்சினார். யோசேபத் ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அவரே பலனாய் இருந்து ரட்சிப்பை கொடுத்தார். நீங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பார்ப்பீர்கள். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களுக்காக வெற்றியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்களோ தெரியல. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை, சோர்ந்து போய் வேதனையோடு முடியாதுன்ற சூழ்நிலையில, நடக்காதுன்னு நினைத்த நேரத்துல, எல்லாம் முடிந்துருச்சு, இனி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, தடைகளை தாண்ட முடியாது, வெற்றி பெற முடியாது, எல்லாம் முடிந்துச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் உண்டு. அவர் கொடுக்கிற பலத்தினால் எல்லாவற்றையும் நான் செய்வேன். சோர்ந்து போய் இருந்தேன்னா இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தா சொல்லுங்க, இன்னைக்கு காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுவார். என்னை கொண்டே கோலியாத்தை ஜெயிக்க கிருபை தருவார். என்னை கொண்டே மீதியானரை முறியடிக்க உதவி செய்வார். என்னை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் நம்புகிறவர்கள் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், இன்னைக்கு முழுசும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்க சொல்லுங்க பார்ப்போம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், அந்த எல்லாவற்றையும்குள்ள எல்லாமே அடங்கிடும். சொல்லுங்க, எல்லாவற்றையும். என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், நான் சந்திக்க போகிற போராட்டங்கள், நான் சந்திக்கிற பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் சவாலாக இருக்கிற காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்னால் அல்ல, என் அறிவினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, என்னுடைய முயற்சியினால் அல்ல, அல்லது எனக்கு ஒரு மனிதனிடத்திலிருந்து உதவி வரும் என்பதில் அல்ல, என் தேவன் எனக்கு பலனாய் இருப்பதனால், என் தேவன் எனக்கு உதவி செய்வதனால்
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு காலை முழுவதும், இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துவார், என்னை நடத்துவார், எனக்கு பாதுகாப்பை தருவார், என்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். காலை நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் பலன், நீரே என் தைரியம், நீரே நம்பிக்கைக்கு உரியவர். சொல்லுங்க, நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமா, ஆமே, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா, முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் பலன், நீங்க தான் எங்க பலன் சொல்லிக்கிட்டே இருக்கு. இயேசு ராஜா நீரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பலன் உண்டாவதாக. தோல்வியோடு இருந்திருக்கலாம், இனி இந்த தோல்விகள் பார்க்காதபடி ஒரு புதிய பலத்தை தேவன் தந்து இடைக்கட்டி நடத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். சோர்ந்து போய் இருந்திருக்கலாம், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று வாசித்தோமே. சோர்ந்து போய் இருக்கிற எல்லா இருதயங்களையும் தேற்றி உம்முடைய பலத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அவர்களை நடத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் வேதனையோடு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை, அடுத்து எனக்கு பலன் இல்லை, இந்த சவாலை சந்திப்பதற்கு, இந்த சவாலை மேற்கொள்வதற்கு எனக்கு வழி இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பலன் இறங்கி வருவதாக. பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய பலன் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, கிதியோனை போல மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே மனதில் ஒரு தாழ்மையுள்ள எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலத்தை கொடுத்து தைரியப்படுத்தி வெற்றியை காணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.